செவ்வாய்க்கிழமை ஜோசிக்காரங்க கடையை வைக்கக்கூடாது, லீவ் விட்டுறணும், உங்களுக்கு இதுவே தெரியல, நீங்களா அப்படி ஜோசியம் பார்க்குறீங்கன்னு. இப்போ இது எவ்வளோ காமெடியாக இருக்குது, நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இல்லைங்களா. காலத்துல இருந்து இந்தந்த விஷயங்களை இந்தந்த நேரத்தில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லி வச்சதை பார்த்து இந்தந்த நட்சத்திரத்துலேயே இந்தந்த நேரத்துலேயே இந்த திதியிலே ஆரம்பிச்சு போடாமே தவிர, ஜோசியர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு சனி பிடிக்க போகுது, காலை நல்லா கழுவிட்டு போங்க. ஏன்னா சனி காலில் கழுவாமல் ஏதாச்சும் இருந்தால் அது வழியாக உள்ள வந்துடும். இதெல்லாம் எவ்வளவு டுபாக்கு ஒரு நம்பிக்கை பாத்தீங்களா. சனிக்கு என்ன அந்த காலில் கழுவாத இடம் தான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஏறாதான் சனி. இதாச்சும் பரவாயில்ல, குட் டே பிஸ்கட்டை பாக்கெட்ல வச்சா குட் டே வருதான் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒருத்தர் பாஸ் ஆகலையா, பாஸ் வாங்கி சாப்பிடுங்க, பாஸ் ஆகி அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். இந்த வாழ்க்கையாச்சும் கிடைக்காம போயிடக்கூடாது, இந்த வாழ்க்கையாச்சும் கை விட்டு போயிடக்கூடாது, இதையாச்சும் தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கங்க. சரி, இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒன்று நடந்தது, அதை வச்சே உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா, அவசரப்பட்டுறாத, இந்த டைமில் போகக்கூடாது, ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு குட் டைம் இருக்குது, அந்த டைமில் தான் வாங்கணும், இந்த நாள் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை வச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே நல்ல டைமில் வாங்கணும் தான் கால்குலேட் பண்ணி பண்ணுறாங்க. கல்யாணத்துலேருந்து இல்லை வியாபாரத்துலேருந்து. இப்போ அவ்வளோ நல்ல நேரத்தில் பண்ணி ஏன் சொதப்புது, ஏன் சில இடங்கள்ல ரொம்ப பேக் ஃபயர் ஆயிருது, அதை பத்தி நம்ம பேசலாமா? ஜோதிட அடிப்படையா எனக்கு நிறைய அனுபவம். என்ன அனுபவம்னா, நான் அப்பாயின்மெண்ட் போடுவேன். பணம் கட்டினோடனே இத்தனை மணிக்கு பேசுங்கன்னு அப்பாயின்மெண்ட் போடுவேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் இதை தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் வரும். நிறைய எனக்கு கிளைண்ட் வரிசையாக வந்துட்டு இருப்பாங்க, இடம் டைம் கிடைக்காது. நான் கிடைக்கக்கூடிய டயத்துல நான் அப்பாயின்மெண்ட் போடுவேன். ஒரு சிலர் இந்த நேரத்தை மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நேரம் அதை மாற்றாது, அந்த டைம் ராகு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நான் மாற்றி கொடுக்குறேன், சிரிச்சுட்டு மாற்றி கொடுத்துருவேன். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த ராகு கால நேரத்தில் ஒரு 2-3 பேராச்சும் கிராஸ் அடிச்சு மாற்றிருவேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க மாற்றிடுறாங்க. இந்த டைம் வேணாம் சார்ங்கிறாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ராகு காலம் பார்த்து கடைசியில் என்ன பார்க்க வந்துருக்கிறீங்க, நீங்கள் ராகு காலத்தெல்லாம் பார்த்து தான் என்ன செஞ்சுருக்கணும், என்ன பார்த்துருக்க கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு ராகு காலம் அந்த மாதிரி யமகண்டம் மாதிரி விஷயங்கள் லாஜிக்லாம் ஒத்து வரல. அப்படி ஒத்து வந்திருந்தா நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரிதான் இல்லைங்களா? நீங்க என்ன பார்க்கவே தேவையில்லை, நீங்க வாட்டுக்கு உங்க வாழ்க்கையை ஓட்டிருப்பீங்க. ஜோசியரை பார்க்க வேண்டிய அளவுக்கு உங்களை தள்ளி இருக்கிறது இந்த ராகு காலம்ன்ற பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் தானே. இது இன்னொரு இதை விட ரொம்ப காமெடியான அனுபவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நேரடியா ஜாதகம் பார்த்துக்கிறேன். இப்போ நேரடி அனுபவம் நேரடியா பார்க்கறது போன்ல தான் பாக்குறேன். ஓகேங்களா? அப்ப ஒரு லேடிக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன், செவ்வாய்க்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஃபோனில் பேசுகிறப்போ ஆஃபீஸுக்கு போகுது, ஆஃபீஸ்லேருந்து என்னென்னமோ பேசுது, அந்த அம்மா ஏதோ பேசுது. அப்புறம் கடைசியாக நான் ஃபோன் எடுக்கிறப்ப என்ன சொல்லுது, நீங்கள் ஜோசி எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஏம்மா தெரிலம்மா, எதுவும் தப்பாக்குப்பா பேசுகிறேன்னா கேட்குறேன். இல்லை செவ்வாய்க்கிழமை போய் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்களே, ஏம்மா செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை ஏதாச்சும் செய்வாங்களா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு. சரி, ஏம்மா செவ்வாய்க்கிழமை ஜோசிக்காரங்க கடையை வைக்கக்கூடாது, லீவ் விட்டுறணும், உங்களுக்கு இதுவே தெரியல, நீங்களா அப்படி ஜோசியம் பார்க்குறீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ இது எவ்வளோ காமெடியாக இருக்குது, நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இல்லைங்களா. எனக்கு ஐடியா கொடுக்குறது நான் ஒன்றும் பெரிய ஆளுன்னு சொல்லல. செவ்வாய்க்கிழமை வீட்டு விட்டு வெளியே வரும், செவ்வாய்க்கிழமை அது என்னன்னா, இவங்களா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அப்போ செவ்வாய்க்கிழமையில இவங்க லீவ் போட்டுருவாங்க உங்களுக்கு எல்லா வேலைக்கும் அப்படின்ற மாதிரி. கடைசியில் இவனுக்கு இந்த பொம்பளைக்கு பிள்ளையே செவ்வாய்க்கிழமை பிறந்துச்சு என்ன பண்றது இல்லைங்களா. செவ்வாய்க்கிழமை பிள்ளை பிறந்துச்சு என்ன பண்றது, 2 பிள்ளை பிறந்து 2 செவ்வாய்க்கிழமை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, காமெடியா இருக்காது. அது மாதிரி இது என்னன்னா, மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாஷிங் மிஷின் மாதிரி நினைக்கிறாங்க. ரிப்பேர் பண்ணிடணும், பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடணும், இந்த வாசரை தூக்கிட்டு அந்த வாசர் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிப்பேரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா இதை சரியா செஞ்சிடலாம். அப்ப நம்ம இதை சரியா செலக்ட் பண்ணி கூகுள்ல ரிவ்யூ படிச்சு வாங்கணும்னா ஒரு பொருளை கரெக்டா வாங்கிடுற மாதிரி நம்ம லைஃபையும் என்ன பண்ணிடலாம், பக்கவா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தா பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் யாருனாலையும் முடியாது. இன்னொரு விஷயம், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதற்கு அப்படின்னா பொதுவான காரியங்கள் தான். பொதுவான காரியம்னா உங்க ஊர்ல ஒரு திருவிழா செய்ய போறீங்க, சரிங்களா, அதுக்கு நல்ல நேரம் பார்க்கலாம். உங்க ஊர்ல ஒரு விவசாயம் பண்ண போறீங்க, நல்ல நேரம் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூருக்கு போறீங்க, ஒரு நல்ல விஷயமா போறீங்க, அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து. ஏன்னா பொதுவான விஷயத்துக்கு யாரு ஜாதகம் பாக்குறது, அப்ப பொதுவானதுக்கு ஜாதகம் கிடையாது. அப்ப ஆதி காலத்துல இருந்து இந்தந்த விஷயங்களை இந்தந்த நேரத்துல செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லி வச்சதை பார்த்து இந்தந்த நட்சத்திரத்திலேயே இந்தந்த நேரத்திலேயே இந்த திதியிலே ஆரம்பிச்சு போடாமே தவிர, என்னுடைய வாழ்க்கை என்பது ஆல்ரெடி டிசைட் ஆனது. நீங்க நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாலும் கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சாலும் நடக்கும், சரிங்களா. இப்ப ஒருத்தனுக்கு அவன் எருமாடு மேய்க்கணும்னு விதி இருக்கு.
சரிங்களா? அவன் தாசில்தார் வேலைக்கு அப்ப அதான் சொல்லுவாங்க, இருக்கிறது மாடு மேய்க்க, ஆசை தாசில்தாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. ஓகேங்களா? அப்ப அவனுக்கு வந்து எருமாடு மேய்க்கணும்னு விதி இருக்குது. அவன் நல்ல நேரம் பார்த்து தாசில்தாருக்கு எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும்? அவர் தாசில்தார் ஆயிரம் போறாரா? ஒண்ணும் கிடையாது. அவனோட விதி தான் நடக்கும் இல்லைங்களா? ஒருவேளை அவன் தாசில்தார் ஆகணும்னு விதி இருக்குது. ஓகேங்களா? அவன் தப்பான நேரத்துல போய் எக்ஸாம் எழுதுறான். அவன் எருமாடு மேய்க்கிறவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன அவன் தாசில்தார். அது அவள் மேட்ரு அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய விதி இருந்தால் அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு நீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த விதியை மாத்திர முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதிக்கு முன்னால ஃபார்வேர்டு ஓடுறீங்க. ஓகேங்களா? அப்ப விதிக்கு முன்னால ஃபார்வேர்டு ஓடுறீங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுல எறும்பா வருது, சர்க்கரை டப்பா இருக்குன்றப்ப சர்க்கரைக்குள்ள உப்புன்னு எழுதி ஒட்டிட்டா எறும்பு வராது. நீங்களாம் நம்பிட்டு எழுதி ஒட்டுறீங்க. சுத்தி உப்புன்னு எழுதி ஒட்டுறீங்க. எறும்புக்கு தெரியுங்க, எறும்புனா படிச்சுட்டா வரப்போகுதுன்ற மாதிரி உங்களுடைய கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துட்டா வரப்போகுது இல்லையா? அதனால நீங்க நினைக்கிற மாதிரி வராதுங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்த ஒரு ஞாபகம், அவர் வந்து ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு சனி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன செய்வாருன்னா, காலை நல்லா கழுவிட்டு போங்க அப்படின்னுவாரு. ஏன்னா சனி காலில் கழுவாம ஏதாச்சும் இருந்தா அது வழியா உள்ள வந்துருமா. அப்ப இதெல்லாம் எவ்வளவு டுபாக்கு ஒரு நம்பிக்கை பாத்தீங்களா? சனிக்கு என்ன அந்த காலில் கழுவாத இடம் தான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏறாதான் சனி. ஏன்னா சனி அந்த கழுவாத கால் வழியா தான் வீட்டுக்குள்ள வருமா அப்படின்ற மாதிரி நம்மளோட நம்பிக்கை வந்து வேற வேற மாதிரி குழப்பமான. இப்போ ரீசெண்டா கூட பார்த்தேன் சார், குட் டே பிஸ்கெட் பாக்கெட்ல வச்சுட்டு அப்படின்னா டே குட் டேவா இருக்கு. ஆமா, அது 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 இன்னும் பெரிய உருட்டு. ஓகேங்களா? அது என்னன்னா, அவரு இதாச்சும் பரவாயில்ல, குட் டே பிஸ்கெட்டை பாக்கெட்ல வச்சா குட் டே வருதான் பிரச்சனை இல்லை. நீட்ல ஒருத்தர் பாஸ் ஆகலையாம், பாஸ் வாங்கி சாப்பிடுங்க பாஸ் அவன் லட்சக்கணக்கு. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. ஓகேங்களா? அவர்கிட்ட நான் சொல்லி சிரிச்சேன், அவரும் சிரிச்சாரு. ஓகேங்களா? அப்ப ஏன்டா நீட்ல பாஸ் பண்றதுக்கு அவன் கோச்சிங் சென்டர் போறான், நீ வெறும் பாஸ் ₹1 பாஸ் வாங்கி உடச்சு கொட்டிட்டு சாப்பிட கூட சொல்ல, தலாணி கீழே வைக்க சொன்னாரு. நீட் எக்ஸாமுக்கு முன்னால தலாணி கீழே வச்சு தூங்கினோம்னா பாஸ் ஆயிரும், ஏன்னா அதுல பாஸ்ன்னு போட்டிருக்கான். ஓகே, இது மாதிரி இன்னொருத்தன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறப்ப தயிர் வடை சாப்பிட்டு போங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் என்னன்னா, மக்கள் வந்து இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா காமெடி ஆகுறது. அதுக்கு நல்ல நேரங்களுக்கு காமெடின்னு சொல்ல, அது பொதுவான காரியங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயங்கள்ல சொல்லும் பொழுது ஜோசியத்தை பத்தியும் ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டும் எதிர்மறையா பேசுறவங்க, கல்லு போடுறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே சார்? இருக்குதாங்க. அதாவது என்ன செஞ்சாலும் நம்பிக்கை தான். நம்ம அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஒருத்தவங்க இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு லேடி இன்னைக்கு போன வாரம் பேசுனாங்க, அவங்களுக்கு பர்சனலா பெரிய பிரச்சனை. சரிங்களா? அவங்க பர்சனலா பெரிய பிரச்சனை. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இது சரியாகுமா ஆகாதான்னு கேட்கறாங்க. நான் என்ன சொன்னேன், இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை அப்படியே பிரேக் பண்ணிடு. ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இதை அப்படியே விட்டுட்டு உன் வேலையை பாரு, இது சரியாகாதுன்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியாகும்னு சொல்லுங்க, இல்லைன்னா சரியாகுன்னு சொல்லுங்க. சரியாகாது. அப்ப சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்ல. 1 வருஷம் 6 மாசம் ஏதாச்சும் இருந்தா சரியாகுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் அது உனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் இன்னொரு ஜோசியரை பாத்துக்கலாம்னு தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஒண்ணு நீங்க இருக்கலாம்னு சொன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தரை பாக்கலாம். அவர் யாருன்னா, உங்க பேர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதோ பூச்சாண்டெல்லாம் ஏன் விடுவாரு, காசு எல்லாம் கொடுத்தோம்னா அவர் கூட்டு வந்து விட்டுருவாரு, சக்தி எல்லாம் வச்சிருக்காரு, அவரை நான் பார்க்க போறேன். நாங்க சரி ஓன் தலையில தள்ளிப்போம். அப்ப என்னன்னா, மக்கள் எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு தனக்கான வாழ்க்கைய பிடிச்சிடணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த காணல் நீர் மாதிரி தான் இது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு விடை கிடைக்காது. உங்களுக்கு விதி இருந்தா நீங்க யாரையுமே பார்க்க தேவையில்லை இல்லைங்களா? சரிமா, யாருமே பார்க்க தேவையில்லை. நம்ம ஊர்ல ஜாதகம் பார்த்து எழுதுறான், அமெரிக்கால ஜாதகம் பார்க்காம தான் பண்றான், ஆப்பிரிக்கால ஜாதகம் பார்க்காம தான் பண்றான். அவனும் பாக்குறான், வேற மாதிரி பாக்குறான். நம்மள மாதிரி நம்பிக்கை இல்லை. அப்ப எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான். அவனை செத்தா போயிட்டான். அப்படின்றப்ப நீங்க நல்ல நேரம் பார்த்து எதை செய்தாலும் நல்லா நடக்கணும்னா, இந்த நேரம் உலகம் நம்மளோட இந்தியா எப்படி இருக்கணும்? வல்லரசா இருக்குன்னா, வல்லரசு அது ஆனா இல்ல, நம்ம எல்லாம் நல்லா இருந்திருப்போம் இல்லைங்களா? நல்லா இருந்திருப்போம். எவ்வளவு இன்னுமே வந்து 15,000 20,000 25,000 நம்ம மக்கள், பெரும்பகுதியான மக்கள். நான் சொல்றது எல்லாரும் அப்படி இல்ல. 200 கோடி ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவன், 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்க ஒரு நாளைக்கு இருக்கிறான். ஆனா அது எத்தனை பேர் இருக்கான்னு கேள்வி இருக்கு. ஆனா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பாத்தீங்கன்னா கூட்டமா நிக்கிறான், மந்தையா நிக்கிறான். மாசம் தான் சொல்றேன். ஆமா, நீங்க நாலு கணக்கு போடுறீங்களோ, உங்களுக்கு அப்படி வந்து வருதோ 2000 கோடி அப்படின்னா அவங்க நாலு கணக்கு. நான் 2000 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன், 2000 கோடி சொல்றேன். மாசம் 20,000 ரூபாய் தான் வருது. அதுலயும் வந்து இஎம்ஐ போட்டு, பைக் போட்டு, பெட்ரோல் போட்டு, வண்டியை ஓட்டி கஷ்டப்பட்டு எல்லாம் மிஞ்சுறது போக கடைசியா ஒரு 5,000 ரூபாய் கடன் தான் மிஞ்சுது அவனுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஆளுதான் நிறைய இருக்கிறான். அப்ப இவனெல்லாம் சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம நிச்சயமா. அப்ப சரி செய்யவே முடியல. ஆனா மக்கள் யாரு நல்ல நேரம் அதிகமா பாக்குறாங்க?
நான் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு ஜாதகம் பாக்குறேன். அவரு அன்னதானம் எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை சார்ங்கிறார். அப்படியே லைஃப் போகுது, போறேன், நான் இதை அதை செய்யணும் இதை செய்யணும், இதுக்காக அதை செய்ய சொன்னா செய்ய மாட்டேன், அதுக்காக அதை சொன்னா செய்ய மாட்டேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா செய்ய மாட்டேன், வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா போவேன், எனக்கா பிடிச்சிருந்தா போவேன், இந்த நேரத்துல செய்யுங்க அந்த நேரத்துல செய்யுங்க, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்ல. ஆனா அவர் மல்டி மில்லியனர், சென்னையில சூப்பர் பெருசா இருக்கிறாரு. எக்ஸலென்ட். இன்னொருத்தன் அதே கடையிலே, அவங்க கடையிலே ஒருத்தன் ஒர்க் பண்றான், அவன் இன்னுமே போட்டு வச்சுட்டு நல்ல நேரம் பார்த்து வாட்ச் போட்டு எக்ஸல் சூப்பர்ல வேலைக்கு போறான். வாட்ச்மேன் நல்ல நேரம் பார்த்தும் அங்க ஒன்றும் இல்லை, அவன் வாட்ச்மேன் வேலை தான் பாக்குறான் அந்த கடையில. ஓகேங்களா, நான் சொல்றது அப்ப நம்ம நல்ல நேரம் பாக்குறதுனால மட்டும் நம்ம விதி எப்பயுமே மாறாது. ஒண்ணு வேணா நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை நல்லா போயிருக்குன்னு நம்பலாம். சரிதான் இல்லைங்களா? அப்ப நம்ம கோடீஸ்வரனாவே வாழணும்னு அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷமா வாழ்றோன்றப்ப நம்ம வாழ்க்கை சரியா போகும். இது வரைக்கும் போனாலே போதும்னு இருக்கும். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன்லாம் வருத்தப்பட்டு எல்லாம் பாரம் சுமக்கலாம். அவன் அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். இந்த வாழ்க்கையாச்சும் கிடைக்காம போயிடக்கூடாது, இந்த வாழ்க்கையாச்சும் நம்ம கை விட்டு போயிடக்கூடாது, இதையாச்சும் நம்ம தக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் அந்த மட்டத்துல வந்து எதையாச்சும் ஒண்ணு போட்டு நம்பி நம்பி ஓட்டுறானே தவிர இதனால எந்த வாழ்க்கையும் மாறப்போறது இல்ல. அப்ப நல்ல நேரம் பார்க்கலாமா கெட்ட நேரம் பார்க்கலாமான்னா அது உங்க விருப்பம். ஆனா பாக்குறதுனால எந்த மாற்றமும் வராது உங்க விதியில. அப்ப நீங்க நல்ல நேரம் பார்க்காதீங்க, கெட்ட நேரம் பார்க்காதீங்க, எல்லாமே நல்ல நேரம் தானே வாழ்க்கையில. ஒரு எல்லாமே வாய்ப்பு தான். நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனவே நான் நல்ல நேரம் பார்க்கறது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ ஒரு பைக் எடுக்க போறீங்க, வாழ்க்கையில பையனுக்கு ஒரு பைக் எடுத்து கொடுக்க போறீங்க, வாழ்க்கையில ஒரு தடவை நடக்க போகுது, அதை பார்த்துட்டு போங்களேன், என்ன ஆக போகுது, எவன் கேட்க போறான்? ஒரு காலண்டர் எடுங்க, ஒரு வெள்ளிக்கிழமை போங்க, உங்களுக்கு என்ன நாள், ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை செட் ஆகும், ஒரு சிலருக்கு சனிக்கிழமை செட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்களா, உங்க பாட்டி உங்களுக்கு, உங்க தாத்தா உங்களுக்கு, உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்ம மன திருப்தி தான் வாழ்க்கையை. ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம ஒன்றும் பெருசாலாம் கழட்டி குமிக்க போறது இல்லை, நம்ம திருப்தியா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப எனக்கு என்ன நாள் பிடிச்சிருக்கோ அன்னைக்கு போயிட்டு பைக் எடுத்துட்டு போய் எல்லா பேரும் ஹோட்டல்ல நல்லா ஷேர் பண்ணி தின்ட்டு வீட்டுக்கு போங்க, இதுதான் ஹாப்பினஸ். ஆனா அந்த நாள்ல பைக் எடுத்தாதான் அது ரிப்பேர் இல்லாம ஓடும் நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முட்டாள்லாம் சொல்ல மாட்டேன், மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது சரியில்லை, அது எடுத்துட்டு போறப்ப டர்ன்னு சத்தம் செயின் ஸ்ப்ராக்கெட் கலண்டுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நல்ல நேரத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமாக நம்ம பயம் இல்லாமல் வாழ்றதுக்கு வேணா அதை பயன்படுத்தலாமே தவிர நடக்கக்கூடிய செயல்பாட்டுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. எல்லாத்துக்கும் உங்க விதி தான் தொடர்பு. நிச்சயம். அப்ப விதி இருந்தால் சரியாக இருந்தால் போலாம். ஒருவேளை நல்ல நேரத்தில் எடுக்கிறதா இருந்தா நீங்க நல்ல நேரத்தில் இப்ப எடுத்துட்டீங்க, சரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்ல நேரத்துல தான் நடக்குது, சரிதாங்க இல்லைங்களா? எல்லாமே நல்ல நேரத்துல தான் செய்யறாங்க, எதுவுமே ஊத்தி மூடி தான் போகுது. ஓகேங்களா? எடுக்கிற காரியங்கள கண்டுபிடிக்கலாம். அதனால வந்து நம்மளா நினைச்சிட்டு போக வேண்டியதான், விதி இருந்தால் நடக்கும். அவ்வளவுதான், விதிதான் முன்னால நிக்குமே தவிர நம்மளுடைய நல்ல நேர கணக்குகள் முன்னால நிக்காது. அது மட்டும் இல்லாம நல்ல நேரம் அப்படிங்கிறது, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க இல்லைங்களா வாட்ச், இப்ப என்ன டைம் அப்படின்னா ஒரு டைம், இந்த டைம் வந்து இந்த இடத்தோடதான், எந்த இடத்தோடது? இந்தியாவோடதுன்னா இந்தியாவோட இந்த இடத்தோடதான், இந்த இடத்தோடது எப்படி நீங்க ஓட்டுறீங்க? வேற ஒரு நாட்டுல இருக்கிறது வேற ஒரு டைம் இல்லைங்க. இப்ப சரி, இப்ப இதே வாட்சை கொண்டு போய் டெல்லிக்கு கொண்டு போனீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? இதே டைம். அப்ப டெல்லியோட டைமா இந்த ஊர் டைமா? டெல்லியோட டைம். அது எப்படி ஒரே வாட்ச்? ஒரே என்னன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய நேரம் வந்து மிர்சார்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, ஐஎஸ்டின்னு சொல்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். மிர்சார்பூர்ன்ற அந்த ஊருடைய நேரம் தான் நம்ம வாட்ச்ல இருக்கு, சரிங்களா? நம்மளுக்கும் மிர்சார்பூருக்கும் 20 நிமிஷம் டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப 20 நிமிஷம் நம்ம வந்து தப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க வேணா கூகுள் பண்ணுங்க, எக்ஸாக்டா அந்த டைம், இந்த லாட்டிடியூடு லாங்கிடியூடு போட்டு இந்த இடத்தோட டைம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் கூட காட்டும். ஓகே, சரி. நம்ம பாக்குறது வந்து டெல்லியினுடைய டைம், இல்லைன்னா மிர்சார்பூர் டைம், இந்தியாவுடைய டைம், இந்தியாவுடைய பொது டைம், இந்தியன் ஸ்டாண்டர்டு டைம். ஆனா இந்த இடத்துல ரியல் டைம் இது கிடையாது. அப்ப நீங்க எந்த டயத்துக்கு நீங்க நல்ல நேரம் பாப்பீங்க? கரெக்ட். இப்ப குழப்பம் அதுல பாக்குறா இதுல பாக்குறா முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு உங்களை குழப்பி விட்டனா இப்ப நீங்க நல்ல நேரம் பார்க்கவே முடியாது. நல்ல நேரங்கிறது வந்து ஜோசியத்துல நேர திருத்தம்னு, பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நேர திருத்தம்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகே ஓகே. நீங்க சென்னை மாகாணத்துல இருக்கிறீங்களா, திருச்சி மாகாணத்துல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுல வந்து பிளஸ் மைனஸ் சொல்லி டே டைம் எழுதிருப்பாங்க. அப்ப ஜாதகம் எழுதுறப்ப முதல்ல பிறந்த தேதியை கொடுத்தோன்னே நாங்க நேர திருத்தம் பண்ணுவோம். இவர் இத்தனை மணிக்கு பிறந்திருக்காருன்னா இவர் இந்த ஊர்ல பிறந்திருக்காரு, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல பாக்குறோம் -18 போட்டிருக்கோம். அப்ப அவர் கொடுத்த நேரத்தை வந்து -18 நிமிஷத்தை கழிச்சுட்டு தான் நாங்க அதுக்கு தான் கணக்கு பண்ணுவோம். அப்ப சூரிய உதயம் முதற்கொண்டு எல்லாமே வந்து எதுக்குன்னா
இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் காலண்டர்ல இருக்கும். சார் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா நம்ம ஊரே தப்பா தான் காலண்டர் பார்த்து அவ்வளவு ஜோலி முடிஞ்சுச்சு, குழப்பிட்டு போ. அப்ப எதுவுமே சரியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம தப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க கூகுள் இருக்குல்ல, ஆமாங்க. கூகுள்கிட்ட கேளுங்க, நான் இந்த நேரத்தில் இது பார்ப்பது சரியான நேரமா இல்ல மிர்சார்பூர் டைமா, மிர்சார்பூருக்கும் எனக்கும் என்ன டிஃபரெண்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைத்துக்கும் சென்னையுடைய டயத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் நீங்களே கூகுள் பண்ணுங்க. நானாச்சும் போய் சொல்லுவேன், நான் இவன் வாரம் வாயில வந்தாலும் விட்டுறான்னு சொல்லி போடுவாங்க கமெண்ட்ல, நீங்களே செக் பண்ணுங்க. அப்ப டைம் 15-20 நிமிஷம் தப்பா பாத்துக்கிட்டு வச்சுட்டு நீங்க நல்ல நேரம் பாத்துட்டு போறீங்க. அது 5 நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத, 5 நிமிஷம் நீங்க அது 15 நிமிஷம் முன்னால போயிட்டு இருக்கு வண்டி இல்லைங்களா, சோழி முடிஞ்சு இல்லைங்களா, ஆல்ரெடி பாஸ்ட்ல. அப்ப முடிஞ்சு சோழி முடிஞ்சுன்ற மாதிரி இது மாதிரி நல்ல நேரம் பாக்குறதுனால ஒண்ணும் இல்ல, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இறைவன் கொடுத்த நேரத்துல எல்லா நேரமும் நல்ல நேரம், கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. சில விஷயங்கள் நான் சொல்றது மாதிரி கார் எடுக்கணும், பைக் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஊரோட ஒத்து போறது, நம்ம சந்தோஷமான நேரத்தை செய்யறோம். அப்ப இது மாதிரி நல்ல நேரத்துல செஞ்சோம், நல்ல ஒரு நிலைமையில செஞ்சோம், சூப்பரா செஞ்சோம், ஹாப்பியா செஞ்சோன்றதுல நீங்க பொறுமையா பாருங்க. எல்லா நேரத்துக்குமே ஒரு ஆள் கல்லாப்பட்டியில காசு வாங்கிட்டு கல்லாப்பட்டி திறந்துட்டு போடுறப்ப இப்படி வாட்ச பாப்பாரு, இந்த முள்ளு 8ல நிக்க கூடாது, 6ல நிக்க கூடாது, 12ல நிக்க கூடாது, ஒரு லாஜிக் இருக்கு. கடிகார பிரசனம்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இந்த சின்ன முள்ளு, பெரிய முள்ளு, அந்த முள்ளு, இந்த முள்ளு எதையும் 8ல 6ல 12ல நிக்க கூடாது, அதான் மறைவு ஸ்தானமா. அப்ப 6 மணிக்கு கடையை மூடிடுவாங்க, டீ சாப்பிட போயிடுவாங்க, 8 மணிக்கு டீ சாப்பிட போயிடுவாங்க. 40 நிமிஷத்துக்கு வாங்க மாட்டாங்க, 35 நிமிஷத்துக்கு வாங்க மாட்டாங்க, 15 நிமிஷத்துக்கு வாங்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு என்னத்தை பொழப்பு நடத்த போற? ஏன்னா அவ்வளவு அமெரிக்காவுக்கு ராக்கெட்டா விட்ட இல்லைங்களா, ஒண்ணும் கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த கல்லாப்பட்டி ஓட்ட கல்லாப்பட்டி வந்து வச்சு 50-100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி எதையுமே வந்து நம்ம விதிப்படிதான் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். விதியை தாண்டி நீங்க என்ன மல்லு கட்டினாலும் வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும். இது மூலமா எனக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சு சார். நன்றி.